ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோவோட ரனிசமாக வீடியோ போட்டுருக்கேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, பேண்ட்ரா பக்கத்தில் விங் ஸ்போர்ட்ஸ் சென்டர் அப்படின்றதுல வந்திருக்கேன். இங்கே வந்து ஸ்பீட் ஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. ஃபஸ்ட் டைமாக சிந்தட்டிக் ட்ராக் யூஸ் பண்ண போகிறேன். நான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அது போக வந்து இன்னும் வெளிச்சம் வரலையா, கொஞ்சம் கஷ்டம் நம்ம அதில் வீடியோ எடுக்கிறது. வந்துரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நிறைய பேர் வந்தாங்கன்னா அப்படின்னா அவங்க கூட ஜாயின் பண்ணி பண்ணலாம். இதுதான் அந்த கேட்டு, உள்ளே போகிறோம். தமிழ் எங்கே இருக்காருன்னு தெரில, கால் பண்ணி கேட்போம். ட்ராக்கை பாருங்கள், 400 மீட்டர் ட்ராக் இந்த மாதிரி போடணும். 400 தான் நினைக்கிறேன் இது. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராக்கில் ரன் பண்ண போகிறோம். கொஞ்சம் வெளிச்சம் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் கரண்ட்டு மிச்சத்துக்கு லைட்டு போடாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போடாமல் கோடி நன்றி ரேசப்பான்ற மாதிரி லைட்டு போட்டாங்க ஒரு வழியாக. ஆனால் இந்த ட்ராக்கை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன். வெளிச்சத்தில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் கிரவுண்ட் ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம டீம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 800 மீட்டர் வந்து ஈஸி ரன் பண்ண போகிறாங்களாம். நான் அப்போ தான் அவங்க கூட ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து பூமா DV8 Nitro 3 தான். ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணுறேன். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட் டைமாக சிந்தட்டிக் ட்ராக்கில் ரன் பண்ண போகுது. உண்மையிலேயே கொஞ்சம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் எக்ஸைட் ஆகிறேன்னா, ஸ்கூல்லலாம் வந்து எந்த ஒரு கேம்லேயுமே சேர்த்துக்க மாட்டாங்க, எந்த கேமுமே வராது நமக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு வெளியில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக வந்து நம்ம இருக்கோம் அப்படின்றதே பெரிய சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்குது, ரோடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதில் வந்து பவுன்சினஸ் இருக்கும் அப்படின்னாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு ஃபஸ்ட்டு 2 ட்ராக் வந்து ப்ரொஃபஷ்னல் அத்லெட்டு ப்ராப்பர் அத்லெட்டு அவங்களுக்கு. நமக்கெல்லாம் இந்த சைடு வந்துடணும். ஒரு 1 கிலோமீட்ரு வார்ம் ரன் பண்ணிட்டேன். 2 பண்ணலான்னு பார்த்தேன். சரி, எல்லோரையும் ஜாயின் பண்ணி பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு 10 ரெப்பிடேஷன் சீக்கிரம் முடிக்கணும் இன்றைக்கி, ஏழை காலுக்கலாம். ஸோ டைம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு ரெப்பிடேஷன் பண்ண போகிறேன். ஸ்பீடு பண்ணுறதுல ரொம்ப பிரச்சனை என்னென்னா இன்ஜுரி ஆகிரும். ஸோ ரொம்ப பெயின் இருக்கும் மறுநாள் எனக்கு. ஸோ இது பண்ணுறதுனாலே பயமாக இருக்கும். ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சு போய் பார்த்துட்டு, முக்கியமாக அந்த கிரவுண்டில் என்னென்ன இருக்குது, சிந்தட்டிக் ட்ராக் இருக்குது, அது போக ரெஸ்ட் ரூம் இங்கே இருக்குது, மித்த என்னென்ன கேம்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு தங்குறதுக்கு ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு என்னென்ன ஸ்டால் போடுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். ஆள் வச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும். ப்ரோ அந்த ஸ்டிக் என்னாச்சு ப்ரோ? ஸ்டிக் உடஞ்சிச்சு, புதுசாக ஆர்டர் போட்டிருக்கு. 15ஆம் தேதி தான் வருது. நான் நேத்து இவட கேட்டிட்டு இருந்தேன். இப்போ இன்ஸ்டா திஸ் இஸ் ப்ரோபன். what do you do? ஓகே, ஃபிலிம் மேக்கிங். ஓகே, சோ நான் அவட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஸ்டிக் இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படினு கேட்டிட்டு இருந்தேன். சோ அத சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் நான் காவியோட ஓடும்போது தான் உடஞ்சி போச்சு. எல்லாருமே 21 தான் பண்ணுறீங்களா? அப்போ யார் 21 பண்ணுறா? யாருன்னா இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாமே 21. ஓகே, you doing the first time at TM. And also 21 race. Debut race. Same. 21. என்ன டைம் டார்கெட்? which time are you targeting for 21? First time you Sub 2 is the far-fetched aim, but like at least 2 hours. at least 2 hours. Okay. 2 hours to 2 hours 5 minutes. இப்போ 16 என்ன பண்ணியிருக்காங்க? 10 மைல் என்ன பண்ணியிருக்காங்க? What's your 10 mile timing? 16 kilometers. 16, I don't know. 18 kilometers I did at a 5:54 pace. 5:54 pace. That was an easy long run. I didn't push fully. That was 80% effort. So time trial பண்ணல. அப்போ sub 2 ஈஸி தான். you can do 10 மைல் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து push She's run 18k. I've done 21. On my birthday. After that I have improved. No, with me you ran in 18k. Yeah. ப்ரோ நீங்கள் இவர் ஸோ இவன் வந்து பேசிக்கலி ஃபுல் மாரத்தானர். பட் இப்போ கொஞ்சம் கோல்படுத்த போய் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணாம ஹாஃப் மாரத்தான் உங்களை திட்டு ஹாஃப் மாரத்தான் ஓடுறான். he is scolding you. Yeah, I know. So what's your half marathon timing? 129 full marathon வந்து 326. ஸோ இப்போ ஆஃப் ட்ரைனிங்ல இருக்கிறான். ஆன் ஆஃப் அவங்க அக்கா கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டான். ஸோ இப்போ ஜஸ்ட் ஓடுறான். இந்த தடவை ஜஸ்ட் ஓடுறான். For me, I'm targeting 215, 220 in total. If I can do that much, also is a good thing. My 10K is 105, 106, yeah.
this time you can get your PB. Yeah. Yeah, sure. உங்களுக்கு ப்ரோ I'll be doing 155. 155 21 இவர் வந்து What's yours? So I'm unofficially pacing the sub 2 bus. So anyone wants to join me, you can. I'll be starting But from I mean, I'll be starting from end of A, which is like start of B. Start off. Like that. So what's your first full? I mean, official full marathon ஓடி இருக்கீங்களா நீங்க? ஆமாம் சென்னை மேரத்தான் சென்னை ஓடுனீங்களா? அது எங்கே நான் பாதிலே நின்றுட்டு இல்லை இல்ல சென்னை கொஞ்சம் டஃப் ப்ரோ. சென்னை வந்து நம்ம வெதர் அண்ட் தென் ரூட்டுமே கொஞ்சம் டஃப். மெரினா பீச் ரூட் இஸ் லைக் ரியலி டஃப். ஸோ டிஎம்எம் வில் பி officially like first in அஃபிஷியலாக இப்போ நான் ஃபுல்லாக ஓடி கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னா இதான் நினைக்கிறேன் நான் ஸோ வாட் என்ன டைம் டார்கெட் பண்ணீங்க? 3:45 டார்கெட் பண்ணுறேன் நான் 3:45 போடும் ஆராம். நீங்கள் 2:05 பண்ணீங்க கொல்கத்தா 25 யூ. ஆமாம் 2:05. ஸோ முடியும் ப்ரோ. ப்ளஸ் மைலேஜ் வேறு வச்சிருக்கீங்க. ஆமாம் இப்படி மைலேஜ் கவர் பண்ணி வச்சிருக்கேன். அக்ளிமடைசேஷனுக்கு ஒரு மாதம் முன்னாடி வந்தாச்சு. இஸ் கம் 1 month before to acclimatize to the weather. Did you go to the Pedder Road? Yes, so many times I Huh. So Pedder Road is basically not tough for people coming from the south. Huh. Like they usually run races on like those Elevated, really terrains like that terrain. So it's not much difficult for them. And they train hard. Like they train on hard Right. the ground and all. So it's easy. I mean it's a cakewalk for them. And adding to it like what they do before the race. Like, Right. basically there is no community in south in my native, so that's why I came here exploring so much of communities. You've come to the best person. Yes. So he's visiting every group here. So he's mostly explored. I think he's he's learned where to run in Shivaji Park. Like you'll give him anywhere in Shivaji Park, he'll come out from there. It's my motivation area. Are you staying in Dadar? No, Matunga. Martin. Very close. Close. இப்போ இந்த ட்ராக்ல தான் இருக்கேன் நான். இது வந்து விங் ஸ்போர்ட்ஸ் சென்டர் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனியோடது. இப்போ இந்த ட்ராக்கை பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி வந்தது. இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து ஸ்கூல் ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஈவெண்ட்டு. ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ நான் ஒன்றா என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். இது வந்து சிந்தட்டிக் ட்ராக்கு இருக்கிறதுலே ரொம்ப குவாலிட்டியான சிந்தட்டிக் ட்ராக்கு, பெல்ஜியம் ரப்பர் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பாலுக்கு இந்த புல் மேட் வந்து ஆர்டிஃபிஷியல் மேட்டு தான். அதோட சேர்த்து சும்மா ஒரு கிரானூல்ஸ் மாதிரி ஒரு கல் மாதிரி இருக்குது, சின்ன சின்னதாக பொடி பொடியாக. ஏன்னா இப்போ இது ரெண்டும் பாருங்கள். இது வந்து ஃபுட்பால் கோர்ட்டு தெரியுதா? இதில் வந்து கிராஸ் இருக்குது. இது வந்து ஹை ஜம்ப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுற மேட் இது. இந்த ஸ்கூல் பசங்க தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒயிட் பீப்புள் மாதிரி இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பசங்களுக்காகவே. ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு எந்த மாதிரி பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு நம்ம இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்றதுக்கு. ஸோ ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு அவங்க ஹைட்ரேஷனுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் கடைசியாக காட்டுறேன். இப்போ இந்த ட்ராக்கு மொத்தம் எத்தனை ட்ராக்கு? 1 2 3 4 5 6 7 8 ட்ராக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் 8 ட்ராக்கா? 8 ட்ராக்கு. இந்த இடத்துலலாம் பார்க்கிங் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக வந்து இந்த இதெல்லாம் பார்க்கிங்க்கு ஃப்ளைஓவர் கீழே ஃப்ளைஓவர் போட்டு அந்த இடத்துல பார்க்கிங் இருக்குது. ஆஃபீஸ் ரூம் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஆஃபீஸ் ரூமு, இந்த இடத்துல ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த உள்ளே நுழைஞ்சோடனே இந்த ஒரு லைட் இருக்குது, பெரிய இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்குல்ல, இது ஒன்று. அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, அப்புறம் இந்த இடத்துல ஒன்று. 4 எண்டில் இருக்குது. நைட்டு பார்த்துருப்பீங்கல்ல, அந்த கிளிப்பு பார்த்தீங்கல்ல, அதில் வந்து நல்ல ஒரு வெளிச்சம் சூப்பராகவே கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்படியே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல எண்டில் வந்து டர்ஃப் இருக்குது. ஓகேவா? இந்த டர்ஃபு இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இது நம்ம கிரவுண்டில் என்னென்ன தேவை அப்படின்றத அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த டர்ஃப் இருக்குல்ல, இந்த டர்ஃபுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பூத் இருக்குல்ல, இது வந்து ஒரு பொருள் வைக்கிற மாதிரி ஒரு பூத்து. இது வந்து ஃபீமேல் ரெஸ்ட் ரூமு, அது வந்து மேல் ரெஸ்ட் ரூமு. ஓகேவா? அது நல்லாவே இருக்குது, நீட்டாகவே இருக்குது. நான் அப்புறம் மோஸ்ட்லி உட்கார்றதுக்கு பெஞ்சஸ்ஸு. ஸோ இங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு 2 கண்டெய்னர் இருக்குது ஆஃபீஸ் மாதிரி. அதில் யாராவது ஸ்டே பண்ணுறவங்க அவங்கெல்லாம் அதில் இருந்துக்கிறாங்க. பின்னாடி வந்து ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. மேட்ச்சு ஏதோ ஈவெண்ட்டு ஸ்கூல் ஈவெண்ட்டு தான். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னால் இந்த ஊரில் வந்து படிக்கிற வெளிநாட்டுக்காரங்க பசங்க இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்திருக்காங்க.
And then all you have to do from the front. Look, made. காஃபி மில்க் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு எவ்வளோவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு தனியாக ஒரு டீமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சப்ளைங்க்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எல்லாமே. ஸோ இந்த லைட்டு தான் நம்ம இது பண்ணணும். நுழைஞ்சோடனே இது ஒரு ஆஃபீஸு, இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸு கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி உயரத்தில் ஒரு டெம்பரவரி ஆஃபீஸ் மாதிரி இருக்குது தங்குறதுக்கு. ஃப்ளைஓவர் பிளாக்கு இதுக்கு இந்த இடத்த வந்து ட்ராக்கை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னா ஒரு ஆளுக்கு 1 மணி நேரத்துக்கு 300 ரூபா வாங்குறாங்க இங்கே. இது போக நமக்கு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து டென்னிஸ் ஸ்குவாஷ் விளாட்றது, இந்த இடத்துல ஸ்குவாஷ் இருக்குது அந்த விளாட்றாங்கல்ல அது போக அந்த இடத்துல கிரிக்கெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா கேலிஸ்தனிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல பின்னாடி போட்டிருக்காங்க. சரியா, இதெல்லாம் இருக்குது இந்த இதுக்குள்ளே. ப்ரோ தமிழ் ப்ரோ இது மித்த இது அக்சஸ் பண்ணுறதுக்கு தனித்தனி பேமெண்ட்டா? ஒன்றுக்கும் ட்ராக்குக்கு 300, அதுக்கு 300 அந்த மாதிரி. அது அந்த இப்போ நீங்கள் டர்ஃப் புக் பண்ணிங்கன்னா 1 ஹவருக்கு வந்து 2000 rupees. 1 hour 2000 டர்ஃபுக்கு மட்டும். இதே மாதிரி இந்த ஃபுட்பால் இது பண்ணிங்கன்னா பாதி டர்ஃப் பாதி இது பண்ணிங்கன்னா 4000, ஃபுல்லாக பண்ணிங்கன்னா 7000. இந்த நடுவில் பெரிய ஃபுட்பால் பிச் இருக்குல்ல. ஆமாம், அதில் என்ன பாதி எனக்கு புரியல. ஸோ ஹாஃப் கிரவுண்ட் விளாண்டாங்கன்னா ஸோ அதுக்கு வந்து 4000, அந்த ஃபுல் கிரவுண்ட் எடுத்தால் அதுக்கு வந்து 8000. ஸோ அப்படி ஃபுல்லாக எடுத்தால் 8000. ஓகே, அதாவது இந்த ஃபுட்பால் கிரவுண்டு வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுட்பால் டீம் எடுத்து மேட்ச் ப்ராப்பராக பண்ணுறாங்க அப்படின்னா 8000 ரூபாய் 1 மணி நேரத்துக்கு. அப்புறம் இது இல்லை பெர் டேக்கு ஒரு நாளைக்கு மேட்ச் நடக்க போகுதுன்னா இது பாதி கிரவுண்ட் மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா 4000. ஸோ இது மாதிரி ஒரு இடத்துக்கும் ஒரு பேமெண்ட் இருக்குது. வந்து ஃபுல்லாக அந்த எல்லாமே சேர்த்து எடுக்கணும்னா ஒரு காலையில் ஒரு 4 மணிலேருந்து ஒரு 1 மணி அந்த அவ்வளோ டைமிங் எடுக்கணும்னா 1,20,000 ரூபா மொத்தமாக ப்ளஸ் ஜிஎஸ்டி. 1,20,000 ரூபாயா எல்லாமே மொத்த கிரவுண்டையுமே ஒரு அரை நாளைக்கு வாடகை எடுக்க காலையில் 4 மணிலேருந்து 1 மணி வரையும் எடுக்கிறதுக்கு 1,20,000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட. ஸோ இது ஒரு ப்ரைவேட்டோடது மொத்தமாகவே எல்லாமே. நம்ம கிரவுண்டை ரெடி பண்ணி இந்த மாதிரி கல்லா கட்டிடலாம் போல. இந்த கிரவுண்டுக்கு வர்றவங்கெல்லாம் சூப்பர் ரிச்சாக தான் இருக்காங்க எல்லாம். அவங்க தான் வந்து கிரவுண்டை அக்சஸ் பண்ணுறாங்க. இப்போ காஃபி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஃபேமஸான காஃபியா ரெஸ்டாரண்ட் கஃபே பேண்ட்ராவில் மும்பையில். ஸோ இதில் தான் போய் சாப்பிட போகிறோம். இப்போதைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இந்த இடத்துல வந்து எடுக்கிறதுக்கு. அவங்க 2 பேரும் ஆட்டோவில் வந்துடுவாங்க. நானும் உமேஷ் பாயும் பைக்கில் வந்தாச்சு. அவங்க அந்த ஆட்டோவில் வந்துட்டாங்க. பயப்படாதீங்க, எல்லாரும் இங்கே தான். வயசானவங்கள இருந்து வயசு வராதவங்க இங்கே வந்து கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இடம் வந்து கல்யாணத்துக்கு வாடகை கொடுத்துருக்காங்க. சரி, ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட். இப்போ ஏரியாவே கொஞ்சம் போஸ்டான ஏரியாவாக இருக்குது. அப்போ வர்றாலும் அப்படி தானே வருவாங்க நிறையா. நம்மளை எதுலேயுமே பே பண்ண விட மாட்டேன்றாங்க. எல்லாத்துலேயும் அவரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கோவாவில் இருக்கிற மாதிரி கோவன்ஸ் அப்படின்றாங்க, அந்த ஏரியா மாதிரி இருக்குது. அவ்வளோதான், கடைசியாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நான் ரேப்பிடோ போட்டு ரூமுக்கு வந்துட்டேன் நான். ஸோ இந்த கம்யூனிட்டியில் போய் பேசுகிறதுல எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, எல்லாத்துக்குமே பேசிக்காக ஒரு விஷயம் தெரியுது. பேஸ்னா என்ன, ஹார்ட் ரேட் எப்படி பார்க்கணும், இன்டர்வல் ரன் என்ன, டெம்போ ரன் என்ன, ஈஸி ரன் என்ன, எப்படி ஷூ யூஸ் பண்ணணும், இந்த ஷூ எதுக்கு யூஸ் பண்ணணும், அந்த ஷூ எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது பேசிக்கான ஒரு நாலேஜாக எல்லோரும் அதை கற்று வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட் ஆஃப் த ரன்னர்ஸ் வந்து ஒரு கம்யூனிட்டியோடு சேர்ந்து ஒரு கம்யூனிட்டின்னு கிடையாது. இப்போ அடிடாஸில் இருக்கிறவங்க நைக்கில் இருப்பாங்க, நைக்கில் இருக்கிறவங்க ஏசிஸில் இருப்பாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் சேர்ந்து பண்ணுறாங்க. இது போய் சேர்ந்து பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ எல்லோரும் சேர்ந்து ரன் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் போய் டீ காஃபி சாப்பிட்றது. இப்போ நான் நேற்று வந்து நம்ம ஒரு காஃபி ஷாப் போய் அந்த நாஸ்டாலஜின்னு ஒரு கடையில் போய் சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு கோவன்ஸ் நடத்தக்கூடிய ஒரு இதில் போய் நீங்கள் ஒரு பிரெட் ஆம்லெட் இந்த மாதிரி சாப்பிட்டது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அவங்களுக்குள்ளேயே ஒரு பரிசு மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து ரன் பண்ணுறோம், எல்லோரும் போய் சேர்ந்து சாப்பிட்றோம் அப்படின்னு ஷேர் பண்ணி அன்றைக்கி பே பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் மித்த நேரத்தில் பேசுகிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரன்னிங்கை பற்றியுமே பேசி ஸோ அதை பற்றின நாலேஜை நல்லாவே நம்ம வளர்த்துக்கிறாங்க. இப்போ நான் 2 வருஷமாக கற்றுக்கிட்டதை இவங்க எல்லோரும் இந்த மாதிரி கம்யூனிட்டியில் போய் நம்ம சேர்ந்து பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட சீக்கிரமாகவே கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ
ஒரு நல்ல ரன்னராக இருந்தாங்க அப்படின்னா எல்லாமே கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் இவ்வளோ பேர் மும்பையில் ரன் பண்ணுறாங்க அப்படின்றது, இதை பார்த்துட்டு நம்ம ஊரில் போய் அப்படியே அப்ளை பண்ணணும்னு நினச்சோம்னா கஷ்டம் தான். நம்ம ஊரில் இருக்கிறவங்களோட எண்ண ஓட்டத்தை முதல்ல கொண்டு வரணும், ஓடணும் அப்படின்றது, ஷூ எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது. ஷூவில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஷூ வாங்க வைக்கிறதுல இருக்க பிரச்சனை என்னென்னா, இப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு ஐஃபோனை கன்வின்ஸ் பண்ணிட முடியுது. இப்போ ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மையில் இருக்கிற ஆள், ரொம்ப வறுமைக்காக ஒரு அடிமட்ட வேலைகள் ஏதாச்சும் ஒரு வேலையில் பார்க்குற ஆள், ஏதோ ஒரு வேலை எடுத்துக்கோங்க. இப்போ அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கு, ஒரு 50,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபா ஃபோன் வந்து 60,000 வருது வாங்குறியா அப்படின்னு கேட்டோம்னா கன்வின்ஸ் ஆகிறாங்க. நம்மளோட பெரிய ஆசையோ கனவோ அந்த ஃபோன் வாங்குறது அந்த மாதிரி இருக்குது. ஒரு பைக் 1,50,000 ரூபாய்க்கு முதல்ல நான் 2014 கேடிஎம் வாங்கும்போது 1,50,000 ரூபா இருந்தது. இன்றைக்கி வந்து 2,50,000 3,00,000 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு. எந்த ஒரு கஷ்டப்படுற பசங்களாக இருந்தாலுமே அந்த அளவுக்கு பைக் வாங்குறதுல ஒரு நாட்டம் இருக்குது, மித்த செலவுகள் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான ஒன்று, இது ஹெல்த்தையும் தாண்டி, ரன்னிங்கிறது முக்கியமாக ஹெல்த்தையும் தாண்டி அந்த எண்ண ஓட்டத்தை கட்டுப்படுத்தும், மன அமைதியை கொடுக்கும். இப்போ நான் வந்து என்னைய வந்து ஒரு அத்லெட் அப்படின்னு சொல்கிறது, இல்லை இவர் ஒரு ரன்னர்னு சொல்கிறது, யூடியூபர்னு சொல்கிறதுன்றத விட, நான் எதுக்கு ஓடுற பர்பஸ் என்னன்றது எனக்கு தான் தெரியும். நான் ஒரு நாள் ஓடுறேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் கூச்சப்படுற ஆள், இன்றைக்கி கேமரா எடுத்து வெளியில் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான தைரியம் இதுலேருந்து தான் வருது. ஸோ நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். எபிசோட்லாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நாள் இப்படி தான் முடிஞ்சுது. இந்த வீடியோ மூலிமா நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, இப்போ போட்ட விலாகில் உங்களுக்கு ரன்னிங்கில் என்ன கற்றுக்கிட்டீங்க, இந்த விலாகில் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஏன்னா நான் மித்த விஷயங்கள் பேசுகிறதுலேன்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ரன்னிங்கை மட்டுமே கொண்டு போகிறதுனால, அதாவது நான் கொடுத்தது வந்து உண்மையாகவே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு வீடியோலையும் ஏதோ ஒரு தகவல் கொடுத்து அதை எனக்கு அந்த திருப்தி கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் நான். ஸோ அதனால தான் நான் வந்து சோஷியல் இஷ்யூ பேசுவேன். எனக்கு மனசில் படுறது இதுதான் சரி, இது தப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன ஓட்டம் ஓடுதோ அதை சொல்லி எனக்கு அது ஒரு திருப்தியை கொடுக்கும். இப்போ அப்படி பேச முடியாதுன்றதுனால, ஸோ இந்த ரன்னிங் விஷயத்தில் நான் வந்து வெறுமனே நான் போனேன் சாப்பிட்டேன் அப்படின்றது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு தகவல் உங்களுக்கு இது மூலிமா ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், இது மூலிமா எனக்கு லைஃப் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன், கற்றுக்கிட்டேன், இது புரிஞ்சிருச்சு அப்படின்றத நீங்கள் நாகரிகமான முறையில் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? பாய், நாளைக்கு பார்ப்போம்.